177. இஸ்லாமியா இருந்தால் மேற்கு பக்கம், என்ன மாட்டு மதம் இருந்தால் கிழக்கு பக்கம், இப்படி ஒவ்வொரு மதம் ஒரு திசையை வச்சிருக்கிறாங்க. இதுதான் புண்ணியம் நினைச்சிட்டு இருக்காங்க. இறைவன் என்ன சொல்றான் பாருங்க, 277. நன்மை என்பது, புண்ணியம் என்பது உங்கள் முகங்களை கிழக்கிலோ மேற்கிலோ திருப்பிக் கொள்வதில்லை. அப்படி நான் இந்த திசையை நோக்கி தான் இறைவனை வணங்கணும், நான் இந்த திசையை நோக்கி தான் புண்ணியத்தை தேடிக்கணும்னு நினைக்கிறோமா இல்லையா? அப்படிதான் மதம் போதிக்குது, அப்படிதான் நம்ம மதத்தை போதிச்சிருக்காங்க. ஆனா இறைவன் என்ன சொல்றான், நன்மை என்பது உங்களுடைய முகங்களை கிழக்கிலோ மேற்கிலோ திருப்பிக் கொள்வதில்லை. ஆனால் நன்மை என்பது அல்லாஹ் மீதும், அதாவது கடவுள் மீதும், இறுதி நாள் மீதும், வானவர்கள் மீதும், வேதங்கள் மீதும், நபிமார்கள் மீதும் நம்பிக்கை கொள்ளுதல். என்ன நம்பிக்கை கொள்ளணும்? நன்மை எதனால? முதல்ல படைத்தவன் மீது, அல்லாஹ் மீதான அவனை தவிர இறைவன் இல்லை. இறுதி நாள் மீது ஒவ்வொருத்தரும் மரணிச்சுதான் ஆகணும் இல்லையா? அப்ப வானவர்கள் மீதும், வேதங்கள் மீதும், நபிமார்கள் மீதும் நம்பிக்கை கொள்ளுதல். பொருளை இறைவன் மீதுள்ள நேசத்தின் காரணமாக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொருளை, உங்களுக்கு போக மீதமானதை இறைவன் மீது நேசத்திற்காக, இறைவன் பொருத்தத்துக்காக, பந்துகளுக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் நேர்வழி இருப்பவருக்கும், பந்துகளுக்கும் நெருக்கமான உறவுகளுக்கும், அனாதைகளுக்கும் தேவையுடையவர்களுக்கும், ஏழைகளுக்கும் வறுமையில் இருப்பவர்களுக்கும், இன்னும் நேர்வழி இருப்பவருக்கும், யாசிப்போருக்கும், கடன் போன்ற நிர்பந்தம் உள்ளானவருக்கும், மீட்புக்காக உதவி செய்வோர், இன்னும் நல்ல செயலில் நிலைத்து தூய்மைக்கானவற்றை கொடுத்தும், இன்னும் தாம் வாக்களித்தால் வாக்குறுதி நிறைவேற்றுவோரும் தான், துன்பத்திலும் கஷ்டத்திலும் பெரும் போராட்டத்தின் போதும் உறுதியுடனும் பொறுமையுடனும் இருப்போர் தான் நன்னறியாளர்கள். இவர்கள் தான் பயபக்தியாளர்கள். இங்க ஏதாவது சடங்கு இருக்கா? இங்க ஏதாவது மதம் இருக்கா? திருவிழாடு படிச்சு பாருங்க, வசனான திருவிழாடு படிச்சு பாருங்க. புண்ணியம் எங்க இருக்கு? கிழக்குல மேற்குல கிடையாதுங்கிறான். சடங்குல கிடையாது, சமுதாயத்துல கிடையாது. புண்ணியம் என்பது படைச்சவன் மீது நம்பிக்கொள்வது, இருநாள் மீது நம்பிக்கொள்வது, வேதங்கள் மீது நம்பிக்கொள்வது, வானவர்கள் மீது நம்பிக்கொள்வது, நபிமார்கள் மீது நம்பிக்கொள்வது. இது இறைவன் பொருத்தத்துக்காக அழகிய செயல் செய்யறது. எப்படி அழகிய செயல்? பந்துகளுக்கும் ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் யாசிப்போருக்கும் நெருக்கமானவர் தேவையுடையவர்களுக்கும் நீங்க உங்க பொருள் வந்து கொடுக்குறது, நன்மை செய்யறது. இன்னும் சோதனை காலங்களிலையும் பொறுமையுடனும், இன்னும் பெரும் போராட்டத்தின் போதும் ஒரு உறுதியுடனும் பொறுமையோடு இருப்போர் நன்னறியாளர்கள். இவர்கள் தான் பயபக்தியாளர்கள். பயபக்தியாளர்கள் அடையாளம் தான். நமக்கு பயபக்தி அடையாளம் என்ன? தாடி வச்சுக்கணும், தொப்பி போட்டுக்கணும், அடுத்து அரபில பேர் வச்சுக்கணும், அடுத்து இந்துவாக இருந்தால் உத்திராட்சை போட்டு போடணும், பட்டை அடிச்சுக்கணும், திருவிழா பூசிக்கணும், இந்துவாக இருந்தால் சிலுவை, கிறிஸ்டினாக இருந்தால் சிலுவை போட்டுக்கணும். இப்படி ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு அடையாளம் இருக்கு, ஒரு நிறம் இருக்கு இல்லையா? ஆனால் இறைவன் சொல்ற பயபக்தியை யார் சொல்றான்? அழகிய செயல். சரியா? 213. ஏன்னா எப்ப நம்ம மதம் கடந்துட்டோம்னா, சடங்கை கலைஞ்சிட்டோம்னு சொன்னா, நம்மளுடைய சந்ததியிலையும் மதம் கடந்து சடங்குல கலந்து கூட்டு வந்துட்டோம்னு சொன்னா நிச்சயமா நேர்வழி பெற்றுவோம். இல்லைன்னு சொன்னா இன்னைக்கு மத கலவரமும் இனக்கலவரங்களும் ஜாதி சண்டையும் நடந்துகிட்டே தான் இருக்கு. இன்னைக்கு சமுதாயம் வந்து அழியும், மனித சமுதாயம் அழியும் சொன்னா அது மதத்தால் அழியும், மதம் கொண்டு அழியும் இல்லையா? இன்னைக்கு அப்படிதான் அழிச்சிட்டு இருக்கிறாங்க, பார்த்துட்டு இருக்கோம்ல. பாலஸ்தீன்லையும் வெளிநாடுகள்ல நம்ம அழிச்சிட்டு இருக்கு. உள்நாட்டையும் சரி வெளிநாட்டிலையும் சரி மதம் கொண்டு தான் மனிதன் வாழ்ந்துட்டு இருக்கான், மதம் கொண்டு தான் அழிச்சிட்டு இருக்கான் சமுதாயத்தை. அதனால மனித சமுதாயம் அழிவுக்கு காரணம் மதமாக தான் இருக்கும். மதத்தை நம்ம வெளியேறிடும், சடங்கு விட்டு வெளியேறிடும். 213. மனிதர்கள் ஒரே சமூகத்தினராக இருந்தனர். அல்லாஹ் நற்செய்தி கூறுவோராகவும் அச்சமுட்டி எச்சரிக்கை செய்வோராகவும் நபிமார்களை அனுப்பி வைத்தார். ஆரம்பத்தில் ஒரே சமூகத்தான் இருந்தாங்க, மனிதர் ஒரே சமூகத்தான் இருந்தாங்க. அப்புறம் பிரிச்சுட்டாங்க. இப்படி குலங்களாகவும் கோத்திரங்களாகவும் ஜாதிகளாகவும் ஒவ்வொரு பிரிவாக பிரிச்சுட்டாங்க. அப்ப இரண்டு சில மறுபடியும் தூதர் அனுப்புறான், திரு வேதத்தை அனுப்புறான். என்ன சொல்றான்? அல்லாஹ் நற்செய்தி கூறுவோராகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வோராகவும் நபிமார்களை அனுப்பி வைத்தார். அத்துடன் மனிதனிடையே ஏற்படும் கருத்து வேறுபாடுகளை தீர்த்து வைப்பதற்காக. என்ன கருத்து வேறுபாடு? என் மதம் பெருசா, உன் மதம் பெருசா, உன் கடவுளா ஏன் கடவுளா, கடவுள் என்ன, கடவுள் என்ன அப்படின்னு சொல்லி கடவுள் யாரும் சொல்லக்கூடாது. கடவுள் யாருன்னா உன் கடவுளா என் கடவுளா. கடவுள்னா என்னன்னா படைப்பாளன், படைத்தவன், நம்மளை படைத்தவன், நமக்கு அகிலங்களை படைத்தவன், மகாசக்தி இல்லையா? அருவமானவன், உருவமற்றவன், இணை இல்லாதவன். அப்ப மனதில் தான் உணர்ந்தமே தவிர கடவுளை பார்க்க முடியாது. அதனால மனிதனிடையே ஏற்படும் கருத்து வேறுபாடுகளை தீர்த்து வைப்பதற்காக அவருடன் உண்மையுடன் வேதத்தை இறக்கி வைத்தான். இன்னும் வேதம் கொடுக்க பெற்றவர்கள் தெளிவான ஆதாரம் தம்மிடம் வந்த பின்னர் தம்முடைய உள்ள போராமைக்கான மாறுபட்டார்கள். வேதம் கிடைக்கப்பட்டதுக்கு அப்புறம் அந்தந்த மதத்துல பிரிவினை ஆயிடுச்சு இல்லையா? இஸ்லாமிய கடவுள் ஒருத்தம் தான், அல்லாஹ் ஒருத்தம் தான், குர்ஆன் தான் எங்களுடைய புனித வேதம், இன்னும் முஹம்மது தான் எங்களுடைய தூதர் சொல்லியாச்சு. ஆனா எத்தனை கூட்டமா இருக்கிறாங்க, எத்தனை பிரிவினையா இருக்காங்க. அதே மாதிரி கிறிஸ்தவர்கள் எடுத்துங்க, அதே மாதிரி இந்துக்கள் எடுத்துங்க. இப்படி ஒவ்வொரு மதத்துலையும் கொள்கை ஒன்னாதான் இருக்குது, நம்பிக்கை ஒன்னாதான் இருக்கு, ஆனா பிரிவு நிறைய இருக்கா இல்லையா? ஏற்கனவே 4 கூட்டமா பிரிச்சாச்சு, இதுல 4 நாளா பிரிச்சுக்கிட்டே போகும். காரணம் என்ன? வேதத்தை உணரல, சிந்திக்கல. அப்ப இறைவன் என்ன சொல்றான்? தம்முடைய உள்ள போராமை காரணமா அவர் மாறுபட்டனர். ஆயினும் அல்லாஹ் அவர்கள் மாறுபட்டு புறக்கணித்து விட்ட உண்மையின் பக்கம் செல்லுமாறு
தன் மீது நம்பிக்கொண்டவர்கள் தன் அருளினால் நேர்வழி காட்டினான். இவ்வாறு அல்லாஹ் தான் நாடியவரை, தன்னை நாடியவரை நேர்வழி செலுத்துகிறான். வேதத்தை பக்கம் திரும்புங்கிறான், உணர்வு பக்கம் திரும்புங்க, இரண்டு பக்கம் திரும்பிங்க. எப்படி வேதத்தை பக்கம் திரும்புங்க, உணர்வு பக்கம் திரும்புங்க, இரண்டு பக்கம் திரும்பிங்க. வேதத்தை விட்டு திரும்பியாச்சுன்னா பல பிரிவுகள் ஆயிடுவோம், பல கூட்டங்கள் ஆயிடுவோம், பெருமையும் போராயும் வந்துடும். இங்க உள்ளட்சம் மட்டும்தான், தனித்தே படைக்கப்பட்டோம், தனித்தே கையில் வைக்கப்படும். சரியா? அப்ப இதை சொல்ற அடையாளங்கள் என்ன? பயபக்தி அடையாளம் சொல்றான். அல்லாஹ்வின் அடையாளங்கள் பயபக்தியா. ஆனா பயபக்தி எப்படி இருக்குன்னு சொன்னா 33 35 ஒரு 10 குணங்கள் எதுவும் சொல்லலாம். இந்த 10 குணங்கள் மனிதர்கள்லாம் பின்பற்றலாம், மதங்களால தான் பின்பற்ற முடியாது. இப்படி மதத்துல இருந்தா பின்பற்ற முடியாது, ஆனா மனிதர்களா வாழமா மார்க்கத்துல இருந்தா பின்பற்றலாம். நிச்சயமா சமானத்தை விரும்பும் ஆண்களும் பெண்களும், அது எந்த மதம்னா இருந்துப்போம். நிச்சயமாக சமானத்தை விரும்பும் ஆண்களும் பெண்களும். இங்க மதம் சொல்லப்படுதா? இல்லையே. ஆண்களும் பெண்களும் படைக்கப்பட்டது 2 பேர் தான். ஆண் பெண் 2 இனம் தான் படைக்கப்பட்டது. இறைவன் படைச்சது ஒரு துளிலிருந்து படைக்கப்பட்டிருக்கு, ஒரு ஆன்மா கொண்டு படைக்கப்பட்டிருக்கு. 2 பேர் தான் படைக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு உறவுக்கு ஒரு திரை இருக்குது, அதுல கண்ணியம் இருக்கு. ஆனா மது 2 பேர் தான், ஆண் பெண் 2 பேர் தான். அப்ப நிச்சயமா சமானத்தை விரும்பும் ஆண்களும் பெண்களும், நம்பிக்கொண்ட ஆண்களும் பெண்களும், வழிபடும் ஆண்களும் பெண்களும், உண்மை பேசும் ஆண்களும் பெண்களும், பொறுமை உள்ள ஆண்களும் பெண்களும், உள்ளச்சூரில் இருக்கும் ஆண்களும் பெண்களும், தர்மம் செய்யும் ஆண்களும் பெண்களும், நோம்பு நோக்கும் ஆண்களும் பெண்களும், தன்மானத்தை காத்துக்கொள்ளும் ஆண்களும் பெண்களும், அல்லாவை அதிகம் அதிகம் தியானம் செய்யும் ஆண்களும் பெண்களும் ஆகிய இவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பை மகத்தான நற்கொலையும் சுத்தம் செய்திருக்கின்றார். ஏதாவது சடங்கு இருக்கா? சடங்கு இல்ல, இங்க மதம் கிடையாது, இல்ல இங்க உணர்வு மட்டும் தானே. இப்ப எல்லா மனிதர்களும் எதுவும் சொல்றாங்க, இது அகிலத்தார் அனைவருக்கும் நல்ல விஷயம் வேண்டியது இல்லைங்களா? எப்படி சொல்றான்? சமாதத்தை விரும்பும் ஆண்களும் பெண்களும். சமாதத்தை விரும்புங்கிற முதல்ல குடும்பத்துல இருந்து, உறவுகள்ல இருந்து, சமுதாயத்து வரைக்கும் சமாதத்தை பின்பற்றது. இங்க மதம் குறிப்பிடல, ஆண்களும் பெண்களும் 2 பேர் தான் படைக்கப்பட்டிருக்கா. உங்க 2 பேருக்குள்ள அழகி செல்வது யார்? எத்தனை பேர்னா கோடிக்கணக்கில் இருக்கிறோம், ஆனா படைக்கப்பட்டது 2 பேர் தான், ஆண் பெண் 2 பேர் தான். அப்ப சமாதத்தை விரும்பும் ஆண்களுக்கு சமாதத்தை விரும்புங்கிறான். சண்டை சச்சரவு வேண்டாம், பகைமை வேண்டாம், பெருமை வேண்டாம், போராமை வேண்டாம், போட்டி வேண்டாம், இல்லையா? அவங்களுடைய குழப்பம் வேண்டாம், கலகம் வேண்டாம். எது வேணும்? சமாதானம். இந்த சமாதானம் அல்லாஹ்வின் வழிமுறையா? இது மார்க்கம். சமாதானம் மார்க்கம், இறைவனுடைய மார்க்கம். இப்போ மார்க்கம் வேறு மதம் வேறு புரிஞ்சுக்கணும். மதம் சொன்னா பிரிவினை ஏற்படுத்தும். மதம்னா ஒரு வட்டம், அதுல அடையாளம் இருக்கும், சடங்கு இருக்கும், சமுதாயம் இருக்கும். ஒரு மதத்தை இன்னொரு மதத்தை பின்பற்ற முடியாது. மார்க்கத்தை எல்லாரும் பின்பற்றலாம். மார்க்கங்கிறது மனம் சார்ந்தது, உணர்வு சார்ந்தது, உள்ளச்சத்தை சார்ந்தது. அப்ப சமாதானம் அப்படிங்கிறது எல்லாரும் விரும்பலாம் தானே. இப்போ சமாதானம் விரும்பும் ஆண்களும் பெண்களும், நம்பிக்கொண்ட ஆண்களும் பெண்களும், இறை நம்பிக்கொண்ட ஆண்களும் பெண்களும். ஒவ்வொருத்தரும் சரி நம்பிக்கையுடையதா இருக்கீங்களா? இறைவனுக்கு நம்பிக்கையுடையதா இருக்கீங்க, உங்களுக்கு நம்பிக்கையுடையதா இருக்கீங்க, துரோகம் செஞ்சுக்க வேண்டாம். இன்னும் வழிபடும் ஆண்களும் பெண்களும். எதை வழிபடணும்? மனசாட்சி வழிபடும், வழிபாடு இல்லை, வழிபடும் ஆண்களும் பெண்களும், உணர்வு வழிபடும் ஆண்களும் பெண்கள். உண்மையை பேசுங்கிறான். இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் சடங்குல வரல, மதத்துக்குள்ள வரல, இதெல்லாம் மனசுக்குள்ள வருது, உணர்வுக்குள்ள வருது. சரியா? இது எல்லா மனிதர்களும் பின்பற்ற, இது மார்க்கம். அப்ப உண்மையை பேசும் ஆண்களும் பெண்களும், பொறுமை உள்ள ஆண்களும் பெண்களும், இதெல்லாம் பின்பற்றினா மட்டும்தான் மனித சமுதாயம் நேர்வழி பெற முடியும், சமாதானத்தோடு வாழ முடியும், கலகம் இல்லாமல் வாழ முடியும், ரத்த சிந்தாமல் வாழ முடியும், இல்லையா? இந்த 10 குணங்களை பின்பற்றலாம். அடுத்து உள்ளச்சோடு இருக்கும் ஆண்களும் பெண்களும், தர்மம் செய்யும் ஆண்களும் பெண்களும், நோம்பு நோக்கும் ஆண்களும் பெண்களும், தன்மானத்தை காத்துக்கொள்ளும் ஆண்களும் பெண்களும், அல்லாவை அதிகம் அதிகம் தியானம் செய்யும் ஆண்கள். அல்லாவின் யாரு? கடவுளை அதிகம் அதிகம் தியானம் செய்யுங்கிறான். உள்ளச்சம் கொள்ளுங்க, உணர்வோட இருங்க. இறைவன் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறான், கவனிச்சுக்கிட்டே இருக்கிறான், உற்று நோக்கிதான் இருக்கிறான். அவன் அறியாம எந்த செயலும் செய்ய முடியாது, அவன் அறியாம எதையும் பார்க்க முடியாது, அவன் அறியாம எதையும் நம்ம கேட்க முடியாது. அவனுடைய கண்காணிப்பு நம்ம இருக்கிறோங்கிறது பயப்படும். அப்ப அவனை தியானம் செய்யறத, தியானத்தை சடங்கு பண்ணிடக்கூடாது. தஸ்பீஹ் ஊத்திக்கிட்டே இருக்கிறது என்ன, அப்புறம் அவனை மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கிறது, இது தியானம் இல்லை. தியானங்கிறது உணர்வோட, இறை உணர்வோட, அவனை பார்த்துக்கிட்டே இருக்கிறான், நான் பேசுறதெல்லாம் கேட்டுட்டே இருக்கிறான், செய்யறதெல்லாம் அவன் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறான், அவனுக்கு மறைந்துதான் எதுவுமே இல்லை அப்படி அப்படிங்கிறத நம்ம நினைச்சிடும். அவனுக்கு கீழே தான் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறது அந்த உள்ளட்சத்தோட, அதான் தியானம்ங்கிறோம். தியானம்னா கண்ண மூடி உட்காந்துக்கிறது, மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்குது, தஸ்பீஹ் ஊத்திக்கிட்டே இருக்குது, ஏன்னா அவனை புகழ்ந்துக்கிட்டே இருக்கு, அது இல்லை. தியானம்ங்கிறது நம்ம நாமே உணர்றது, இறைவனை உணர்றது, தன்னை உணர்றதும் இறைவனை உணர்றதும், கண்ண மூடி தன்னை மறக்கிறது கிடையாது. அதான் அல்லாவே அதிகம் அதிகம் தியானம் செய்யும் ஆண்களும் பெண்களும் ஆகிய இவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பையும் மகத்தான் நற்கொலையும் சித்தம் செய்திருக்கின்றான். இவர்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொன்ன அடையாளம் சொல்றேன். 3:134. அவர்கள் நல்ல நிலையிலும் கஷ்டமான நிலையிலும் கொடுத்து உதவுவார்கள்.
பயபக்தியாளர்கள், உள்ளச்சமுடையவர்கள் நல்ல நிலையிலும் கஷ்டமான நிலையிலும் கொடுத்து உதவுவார்கள். தவிர கோபம் அடையும் போது அடங்குவார்கள், கோபத்தின் போது அடங்குவார்கள், பொறுமையை மேற்கொள்வார்கள். நம்ம 10 கடையிலே பார்த்தோம் இல்லையா, அதுக்கு இதெல்லாம் வந்துடும். நல்ல நிலையிலும் கஷ்டமான நிலையிலும் கொடுத்து உதவுவார்கள், தவிர கோபத்தின் போது அடங்குவார்கள். மனிதர்களை மன்னிப்போரா இருப்பார்கள், நன்மை செய்வது அல்லாஹ் நேசிக்கின்றார். இது அவனுடைய அடையாளம் உண்டு. யார் கோபம் அடையும் போது மன்னிக்கிறாங்களோ, யார் பிற மனிதரை மன்னிக்கிறா இருக்காங்களோ, இன்னும் நல்ல நிலையிலும் கஷ்டமான கொடுத்து உதவுகிறார்களோ அவர்கள் தான் இறைவன் நேசிக்கிறேன்றார். 42:37 அவர்கள் பெரும் பாவங்களையும் மானக்கேடானவற்றையும் தவிர்த்து கொண்டு தாம் கோபமடையும் போது மன்னிப்பார்கள். அப்படி பெரும் பாவங்களையும் மானக்கேடானவற்றையும் மனதுக்கேடானவற்றையும் தவிர்த்துக் கொள்வார்கள், தாம் கோபமடையும் போது மன்னிப்பார்கள். அவருடைய குணம் பயபக்தியோடு தான் இருக்கும். இப்படி யாரையும் தண்டிக்க மாட்டாங்க, மன்னிப்போரா இருப்பாங்க, இறக்கமுடையவராக இருப்பாங்க, கருணையாளராக இருப்பாங்க, இன்னும் உதவி செய்வராக இருப்பாங்க, சமாஜ் விரும்பக்கூடியவராக இருப்பாங்க. இந்த 10 குணம் சொல்லியா, 10 குணம் இதெல்லாம் அடங்கும். இந்த 10 குணம் 30 குணம் 35, இந்த 10 குணம் இதுதான் மார்க்கத்துடைய பாதை. இது குர்ஆனுக்கு முழுக்க முழுக்க விளக்கம், அதுதான் விளக்கம் வரும். இதுதான் இறைவன் சொல்றான், இந்த 10 குணங்களை பின்பற்றுங்க சமாஜ் மிக்க பாதை. அத்தியாயம் 3:135 தவிர மானக்கேடான ஏதேனும் அவர் செய்துவிட்டால், தவிர மானக்கேடான மனதுக்கேடான ஏதேனும் செயலை அவர்கள் செய்துவிட்டாலும் அல்லது தமக்குத்தாமே தீங்கிழைத்துக் கொண்டாலும் உடனே அவர்கள் அல்லாவை நினைத்து தங்கள் குற்றங்களுக்காக மன்னிப்பு தேடுவார். அர்த்தம் நிறைவை தேடுவார்கள், மன்னிப்பு தேடுவார்கள். தவறு செய்யும் போதோ, பார்வை தவறும் போதோ, எண்ணம் தவறும் போதோ, செயல் தவறும் போதோ உடனே செய்வாங்க, இவன்ட்ட மன்னிப்பு கேட்கிறா இருக்கும், பணிவுரையா இருப்பாங்க, அர்த்தம் பெருமை கொள்ள மாட்டாங்க. அப்ப மானக்கேடான ஏதேனும் செயலை அவர்கள் செய்துவிட்டாலோ அல்லது தமக்குத்தாமே தீங்கிழைத்துக் கொண்டாலும் உடனே அவர்கள் அல்லாவை நினைத்து, அதாவது இறைவன் நினைத்து தங்கள் குற்றங்களுக்காக மன்னிப்பு தேடுவார்கள். அல்லாவை தவிர யார் அவர் குற்றங்களை மன்னிக்க முடியும்? மேலும் அவர்கள் அறிந்து கொண்டு தங்களுடைய செயல்களில் பிடிவாதமாக இருந்து கொள்ள மாட்டார்கள், பெருமை கொண்டவர்களாக இருக்க மாட்டாங்க. பணிச்சிடுவாங்க, உடனே மனசாட்சிக்கு கட்டுப்படுவாங்க, நியாய உணர்வு கட்டுப்படுவாங்க, உண்மையை உணர்வாங்க, நன்மைக்கு திரும்பிடுவாங்க. 2:3-4 அவர்கள் மறைவானவற்றை நம்பிக்கொள்வார்கள். பயபக்தியாளர்கள் மதத்தை பின்பற்ற மாட்டாங்க, மார்க்கத்தை பின்பற்றுவாங்க. இந்த மார்க்கம் என்ன சொல்லுது? அவர் மறைவானவற்றை நம்பிக்கொள்வார்கள். கடவுளை பார்க்கல ஆனா நம்புறாங்க, மறுமையை பார்க்கல நம்புவாங்க, இறந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கைக்கு நம்புவாங்க, மனசை பார்க்கல நம்புவாங்க, உயிரை பார்க்கல நம்புவாங்க, உணர்வு அதை மட்டும் மறைவாட்டுமே நம்பிக்கொள்வார்கள். கடவுள் நம்மளை பார்த்துட்டு இருக்கான்னு நம்புவாங்க. கடவுள் நான் பார்க்கல ஆனா கடவுள் என்னை பார்த்துட்டு இருக்கான், இது நம்பிக்கை. அப்படித்தானே? கடவுள் யாரும் பார்த்ததில்லை, பார்க்காத கடவுளுக்கு எவ்வளவு உருவம் கொடுத்துருக்கோம், எவ்வளவு கற்பனை செஞ்சிருக்கோம், ஈவங்களை போயிருக்கோம். ஆனா எது என்ன சொல்றேன்? அவர் மறைவாட்டு நம்பிக்கொள்வார்கள். என்னை பார்க்காட்டாலும் நான் அவங்க பார்த்துட்டு நம்புவாங்க, பயப்படுவாங்க. இறை உணர்வு நிலைத்து நிற்பார்கள், உணர்வோடு உள்ளத்தோடு இருப்பார்கள். இது நாம் அவர்கள் அளித்த விட்டது செலவு செய்வார்கள். நாம் அவருக்கு என்ன கொடுத்துருக்கோம் அது நல்ல வேலை செலவு செய்வாங்க. அவங்க கொடுக்கப்பட்ட அந்த காலம், நேரம், உறவு, உணர்வு, உயிர், இன்னும் அந்த பொருள் எதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கோ அது அழகான முறையில நல்ல வழியை செலவு செய்வார்கள். இன்னும் அவர்கள் உம்மீது இறக்கப்பட்ட இந்த வேதத்தின் மீதும், உம்மீது இறக்கப்பட்ட இந்த குர்ஆன் மீது, வேதத்தின் மீது, உமக்கு முன்பாக இறக்கப்பட்ட மற்ற வேதங்கள் மீது நம்பிக்கொள்வார்கள். மறுமையை உறுதியா நம்புவார்கள், மறுமையை உறுதியா நம்புவார்கள். இவர்கள் தான் தங்கள் நேர்வழியில் இருப்பவர்கள், மேலும் இவர்களே வெற்றியாளர்கள். இவர்கள் தான் தங்கள் இறைவனை நேர்வழியில் இருப்பவர்கள், இவர்களே வெற்றியாளர்கள். இங்க மதம் எங்க போதிக்கப்பட்டிருக்கு? சடங்கு எங்க கற்பிக்கப்பட்டிருக்கு? மதமும் கிடையாது, சடங்கும் கிடையாது. சைத்தான் அழகாக காமிச்சிருக்கிறாங்க இல்லையா? மனிதர்களை பிரிவினை ஏற்படுத்தி, குழப்பத்தை ஏற்படுத்தி, மதங்களா பிரிச்சு அழகாக காமிச்சு, இதுவும் கடவுள் தான், அதுவும் கடவுள் தான், அதுவும் கடவுள் தான். இப்படி கடவுளை பார்க்கல, மறைவா நம்பக்கூடியவங்க இருக்காங்க. கடவுளை பார்க்க முடியாது, கடவுள் ஒருத்தர் தான் நம்பக்கூடிய இருக்காங்க, கடவுள் 3 சொல்லக்கூடிய இருக்காங்க, கடவுள் 300 சொல்லக்கூடிய இருக்காங்க. அப்ப கடவுள் யாரும் பார்த்ததே இல்லை, அது உணரதான் முடியுது. ஏன் நம்ம நம்பல? நமக்கு தெரியும் தானே, எல்லாம் தெரியும் கடவுள் யாரும் பார்த்தது. யாரும் சொல்லுவாங்க கடவுள் யாருப்பா பார்த்துருக்காங்க, அவ்வளவுதான், அது ஒரு வார்த்தை முடிஞ்சு போயிடும். ஆனா இதுதான் கடவுள் சொல்றமே, திருப்பி முன்னூறு அப்படிதான் நம்ம கற்பிச்சுட்டாங்க, மதம் அப்படித்தானே கற்பிக்குது. அப்ப மதத்தை கொண்டும் சடங்கை கொண்டு இறைவன் அடைய முடியாது, மனசாட்சியை கொண்டு, நியாய உணர்வை கொண்டு, நல்ல செயலை கொண்டு இறைவன் அடைய முடியும், அவருடைய பொறுத்து அடைய முடியும். இதை நம்ம உணரணும். இப்ப 25:1 அகிலத்தார் யாவரையும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக பிரித்தறிதலை தன் அடியார் மீது இறக்கியவன் பாக்கி முடியும். அகிலத்தார்னு சொல்றான், இஸ்லாமியர்கள் சொல்ல, ஒரு மதத்தை குறிப்பிடல. அகிலத்தார்னா மகிழ யாவருக்கும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்களா. இது அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யறது. காலத்தின் மீது சத்தியமா மனித நட்சத்திரம், அவங்களுக்கு காலம் கொடுக்கப்பட்டிருக்கு, நேரம் விதிக்கப்பட்டிருக்கு, காலம் கடந்துகிட்டே இருக்கு, நேரம் நெருங்கிட்டே இருக்கு, அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுது. இன்னும் பிரித்தறிதலை, நன்மைக்குமே பிரித்தறிதல், உணர்வு உணர்ச்சியை பிரித்தறிதல் இல்லையா? இந்த மனசு கொடுக்கப்படல, ஆன்மா கொடுக்கப்பட்டிருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஆன்மா கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஆன்மா நமக்கு நன்மைக்கும் பிரித்தறியும்,
ஆன்மாவின் மீதும் அதை செவ்வையாக்கிய மீது சத்தியமாக அப்பால் அதுக்கு நன்மைக்கு பிரித்து வைத்தார். யார் அதை பேணிக் கொள்கிறாரோ வெற்றி அடைந்து விட்டார், யார் உதாசமாக தோல்வி அடைந்து விட்டார். இந்த ஆன்மானா என்ன? மனசாட்சி. கடவுளை பார்க்கலைங்க, மனசாட்சி இருக்கா இல்லையா? கடவுளே இல்லைங்கிறத கூட மனசாட்சி கூட வாழ நினைக்கிறாங்களா இல்லையா? அப்படி ஒரு கூட்டம் கடவுள் இல்லைன்னு சொல்லுது, ஆனா மனசாட்சி கூட வாழணும்னு சொல்றாங்களா இல்ல? ஏன் மனசாட்சி கூட வாழணும்? கடவுள் தான் இல்லைன்னு சொல்றாங்கல்ல. கடவுள் இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் பயப்படக்கூடாதுல்ல, எப்படியும் வாழ்ந்துட்டு போயிடலாம்ல. ஆனா அந்த நியாய உணர்வு என்ன சொல்லுது? இல்லப்பா மனசாட்சி ஒன்று இருக்குல்லப்பா அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா? அங்கதான் கடவுள் சொல்றாங்க. கடவுள் இருக்குன்னு சொல்லக்கூடியவங்க இருக்காங்க, கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடியாங்க. ஒரு கூட்டம் கடவுள் இல்லைன்னு சொல்லுது, ஆனா நியாய உணர்வோட வாழணும், மனித நேயத்தோட வாழணும், மனசாட்சி கட்டுப்படுன்னு சொல்றாங்களா இல்லையா? அந்த மனசாட்சி கட்டுப்படுதான் இருந்து கட்டுப்படும். கடவுள் எழுதி பயப்படக்கூடாதுல்ல, நம்ம சொல்லி நம்ம போக்குல வாழ்ந்துட்டு போயிடறாங்க. ஏன்னா மறுமை கிடையாது, இறந்ததுக்கு வாழ்க்கை கிடையாது, கடவுள் ஒருத்த கிடையவே கிடையாது தானே. அப்படியே பயப்படணும், அப்படியே மனசாட்சி கட்டுப்படணும். அந்த நியாய உணர்வு எல்லாத்துக்கும் இருக்கு. ஒரே ஆன்மா கொண்டு கிடைக்கப்பட்டிருக்கு. இப்படி ஒரே ஆன்மா கொண்டு படைக்கப்பட்டிருக்கு. அந்த ஆன்மா சொல்லுது, அதுதான் மனசாட்சி. அங்கதான் இறைவன் இருக்கிறான். அதனால அகிலத்தார் யாவரையும் அச்சமுண்டு எச்சரிக்கை செய்வதற்காகவும் பிரித்தெடுதலை கொண்டு தன் அடியார் மீது இறக்கியவன் பாக்கி முடியவன். 68 52. இது அகிலத்தார் அனைவருக்கும் நல்ல விஷயம் என்று வேறு இல்லைங்கிறான். அகிலத்தார்னு சொல்றான் மனிதர் யாவருக்கும். உலகத்துல எந்த முறையில் ஒரு மனிதன் இருந்தாலும் அந்த மனிதனுக்கும் சேர்த்து அந்த உபதேசம் மதம் கடந்து. சரியா? இது அகிலத்தார் அனைவருக்கும் நல்ல விஷயம் என்று வேறு இல்லை. ஆகவே மனிதர்களே உங்கள் இறைவனுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள். சரியா? அத்தியாயம் 2:21. மனிதர்களே, இப்ப கூட பாருங்க, குர்ஆன் சொல்லுது, மனிதர்களே உங்களையும் முன்னோரையும் படைத்த உங்கள் இறைவனை அலையுங்கள், நீங்கள் உள்ளச்சமுடையராகலாம். உங்களையும் உங்கள் முன்னோரையும் படைத்த உங்கள் இறைவனை அலையுங்கள். நீங்க முன்னோரை வணங்கிட்டு இருக்கோமா இல்லையா? இப்படி போதிக்கப்பட்ட மதம் என்ன போதிக்கப்பட்டிருக்கு? முன்னோரை வணங்குங்க இல்லையா? உங்க முன்னோரை நான் தான் படைச்சேங்கிறான், உங்களையும் நான் தான் படைச்சேங்கிறான். மனிதர்களே உங்களையும் உங்கள் முன்னோரையும் படைத்த உங்கள் இறைவனையே அலையுங்கள், நீங்கள் உள்ளச்சமுடையராகலாம். மேலும் உங்கள் இறைவன் ஒரே இறைவன் தான், அவனை தவிர வேறு இறைவன் இல்லை. அளவற்ற அல்லாஹ் நிகழ்த்த இருக்க முடியாது. 2:163. இது ஒரு வசனம் இன்னொரு வசனம் தான் லிங்க் பண்ணி பார்த்தே வரணும், கோர்வையா விளக்கம் கிடைச்சிட்டே இருக்கு. உங்கள் இறைவன் ஒரே இறைவன் தான். மனிதர்களே உங்கள் இறைவன் ஒரே இறைவன் தான், அவனை தவிர வேறு இறைவன் கிடையாது, அவனை தவிர வேறு கடவுள் கிடையாது. அளவற்ற அருளாளர் நிகழ்த்த இருக்க முடியாது. மனிதன் மீது அளவற்ற அருளாளர் நிகழ்த்த இருக்க முடியாது. சரியா? அத்தியாயம் 44:8. அவனை என்று இறைவன் இல்லை, அவன் உயிர்ப்பிக்கின்றான், அவனே மறிக்க செய்கின்றான், அவனே உங்கள் இறைவனாகவும் முன் சென்ற உங்களுடைய மூதாதி இறைவனாகவும் இருக்கின்றான். உங்கள் இறைவனாகவும் உங்களுடைய முன் சென்ற மூதாதி இறைவனாக இருக்கின்றான். ஆக உங்களையும் உங்களுடைய முன்னோரையும் படைத்த உங்கள் இறைவனே அலையுங்கள், அவனே அலையுங்கள், அவனே பிரார்த்தியுங்கள், அவனுக்கே கீழ்ப்படியுங்கள், அவன் மீது நம்பிக்கொள்ளுங்கள். இறைவன் ஒருவன் தான், அவனை தவிர வேறு இறைவன் இல்லை. அதனால மார்க்கம் மதம், மார்க்கத்தை பின்பற்றோம், மதத்தை பின்பற்றலாம். மார்க்கங்கிறது ஒரு பாதை. சரி, மார்க்கங்கிறது ஒரு பாதை, இறைவன் அடையக்கூடிய பாதை. அவனுக்கு பொருத்தமான காரியங்களை செஞ்சு எல்லா மனிதனும் அந்த மார்க்கத்துல போகலாம், அந்த பாதையில போகலாம். ஆனா மதத்துல ஒரு மதம் இன்னொரு மதத்தை பின்பற்ற முடியாது. பின்பற்ற முடியுமா? ஒரு வழிபாடத்துக்கு இன்னொரு வழிபாடத்துக்குள்ள போக முடியுமா? விட மாட்டாங்க. முஸ்லீம்கள் கோயிலுக்குள்ள போனா தீவிரவாதம் சொல்லுவாங்க, இந்துக்கள் மசூதியில் போனா விட மாட்டாங்க, இது ஏதோ நடக்கும் போது நடப்பாங்க. அப்படி ஒரு மதம் இன்னொரு மதத்தை பின்பற்ற முடியாது, ஒரு வழிபாடத்துக்குள்ள இன்னொரு வழிபாடத்துக்குள்ள போக முடியாது. ஆனா மார்க்கம் அப்படி கிடையாது. எல்லா மனிதர்களும் எல்லா மதத்தினரும் அந்த மார்க்கத்துல வரலாம். மார்க்கம் என்ன? பாதை, நேர்வழி. இப்ப இந்த குர்ஆன் நேர்வழி தான் அறிவிக்குது, சத்திய பாதை தான் அறிவிக்குது. இந்த பாதை எங்க இருக்குன்னா உள்ளுக்குள்ள இருந்து, மனசுக்குள்ள இருந்து அந்த பாதை. ஒவ்வொருத்தரும் ஒரு திசை இருக்குல்ல. புண்ணியம் என்பது கிழக்குல மேற்கு திருப்பி இல்லைங்கிறான். புண்ணியம் என்பது கிழக்குல மேற்கு திருப்பி, கிழக்கு மேற்கும் அல்லாஹ்வுடையது. அப்ப அந்த திசையை சொல்ல, உணர்வுன்ற திசை, உள்ள சென்ற பாதை. இதை கொண்டு வாழும் போதுதான் இறைவன் அடைய முடியும், மனிதர்களா வாழ முடியும், மதம் கடந்து வாழ முடியும், சடங்கை கலந்து வாழ முடியும். அதனால நம்ம மதத்தை விட்டுன்னு சொன்னா, சடங்கு விட்டுன்னு சொன்னா நம்ம மனிதரா வாழலாம். நம்முடைய சந்ததிகளுக்கு மதம் கடந்து சடங்கை கடந்து போதிக்கணும், நம்ம முன்னோர்களை பின்பற்றணும், நம்ம பெரியோர்களை பின்பற்றணும். இப்ப நான் நினைச்ச நம்ம பிள்ளைகளே சொல்லிக் கொடுக்க கூடாது. இப்ப நம்ம வேதத்தை படிக்கணும். வேதத்தை யாரும் படிக்கல, சிந்திக்க விடல. அப்படிதானே? சிந்திக்க விடல தானே? வழிபாடு தலங்களில் வேதம் எப்படி படிக்கிறாங்க? அந்தந்த மொழியை சமஸ்கிருதத்தில் படிக்கிறாங்க, அரபியில படிக்கிறாங்க, அந்தந்த மொழியில தான் படிக்கிறாங்க. ஆனா மனிதரை சிந்திக்கணும், அவரோட தாய்மொழியில சிந்திக்கணும். வேதத்தை படிங்கப்பா, சரி வேதம் படிங்க, வேதம் என்ன சொல்லுது? இப்ப வேதம் நினைவூட்டு நல்ல விஷயம் தான். வேதம் படிக்க எத்தனை பேர் இருக்கிறாங்க, படிப்பறிவில்லாத நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்ப அவங்க எல்லாம் எப்படி நேர்வழி போறதுன்னா, எல்லாத்துக்கும் நியாய உணர்வு இருக்கு, மனசாட்சி இருக்கா இல்லையா? கண்ணே தெரியல, ஒருத்தருக்கு பார்வை கிடையாது, அவர் எப்படி வேதம் படிப்பாரு? ஒரு காதை கேட்காது, வேதம் எப்படி கேட்பாரு?
ஒருத்தர் படிப்பறிவே கிடையாது, வேதம் எப்படி படிச்சிருப்பாரு, அப்ப வேதம் படிக்க நேர்வு பெற முடியாதா அப்படின்னா, எல்லாத்துக்கும் வேதம் கொடுக்கப்பட்டிருக்கு. மனசாட்சி, நியாய உணர்வு, பார்வை இல்லாதவர்களும், செவி கேட்க முடியாதவர்களும், பேச தெரியாதவர்களும், படிக்க தெரியாதவர்களும், சரியா, அவங்களும் என்ன செய்யறாங்க, வேதத்தை பின்பற்றாங்க. எப்படி? இந்த மனசாட்சி பின்பற்றுறது. பார்த்துருக்கோம்ல, கண்ணு தெரியாதவங்க பாருங்க, திருச்சி முகத்தோடு இருப்பாங்க. அவங்க எதையும் பார்க்கல, உலகத்தையும் பார்க்கல, இறைவனையும் பார்க்கல, ஆனா என்ன செய்யறாங்க, மனசாட்சி கூட வாழணும்பா, நியாயம் நடக்கும்னு சொல்றாங்களா இல்லையா? எதையும் கேட்கவே முடியல அவங்க, எதையும் வேதத்தை கேட்க முடியல, மற்ற பேச கேட்க முடியல. ஆனா இறைவனை பேச கேட்கிறாங்க, உள்ளுக்குள்ள கேட்கறாங்களா இல்லை? அதே மாதிரிதான் நம்ம மற்ற பேச நினைக்கிறோம், நமக்கு எல்லாம் வார்த்தைகளால பேச முடியுது, ஆனா அவங்களால பேசவே முடியல. ஆனா நினைச்சாங்க உணர்வோட பேசுவாங்க. அந்த உணர்வுங்கிறது எல்லாத்தையும் இருக்கு. உணர்வுக்கு செவிட்டுத்தன்மை கிடையாது, உணர்வுக்கு பார்வையற்றெல்லாம் கிடையாது. உணர்வுங்கிறது அது உருவமற்றது, அது உணர்வானது. அப்ப இந்த உணர்வு எல்லாத்தையும் இருக்குது, மதம் கடந்து இருக்குது, மனிதனாக வாழ்றதுக்கான வழிகாட்டுது அது இருக்குது. அதுதான் மாற்றம். மனசாட்சியை பின்பற்றணும், ஒவ்வொருத்தரும் மனசாட்சி பின்பற்றணும். வேதத்தை நினைவு நிலவுச்சுன்னா, இந்த குர்ஆன் படிக்கும்போது மதம் கடந்து படிக்கணும், கண்ணோணும். எப்படி? கண்ணாடி கட்டிடணும். இது ஒரு முஸ்லீமுக்கானது அப்படி எடுக்கக்கூடாது, இது மனிதருக்கானது, இது மனிதருக்கு தான் சொல்லுது. ஆனா அப்படி ஆக்கிட்டாங்க. இஸ்லாமியர்கள் நினைச்சிட்டாங்க இது எங்களுக்கான குர்ஆன், இது எங்க மதத்துக்கானது, நாங்க என்ன சொல்றோம் நீங்க கேளுங்க அப்படி. அதனால சொன்னா இஸ்லாம் என்ன சொல்லுது, இஸ்லாம் என்ன சொல்லிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு மதமும் இந்த மதம் என்ன சொல்லுது, மார்க்கம் என்ன சொல்லுது, கடவுள் என்ன சொல்றான், இறைவன் என்ன சொல்றான், வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா புரிஞ்சு. அதனால இறைவன் அடையக்கூடிய பாதை எதுன்னு சொன்னா மனசாட்சி தான். அதை தவிர எந்த சடங்கு சம்பிரதாயத்தையும் இறைவன் அடைய முடியாது. இந்த வழிபாடு தலத்திலையும் போய் இறைவனை நம்ம அடைய முடியாது. மனசாட்சியை வழிபடும் போது, 10 குணங்களை வழிபடும் போதுதான் சமாளத்தை விரும்புறது, நம்பிக்கொள்வது, அல்லாஹ் அதிகம் தியானிக்கிறது, தர்மம் செய்யறது, இந்த 10 குணம் இருக்கு இல்லையா, 10ல் 35. இந்த 10 குணங்களை பின்பற்றும் போது இறைவன் அடைஞ்சிடலாம், இறைவனை பொறுத்துட்டு அடைஞ்சிடலாம், அவனுடைய அருள் பாக்கியத்தை பெற்றலாம். அதனால இறைவன் உருவமற்றவன், அருவமானவன், உணர்வானவன், உள்ளட்சத்துக்குரியவன். அவன் மதத்துக்கானவன் கிடையாது, மனதுக்கானவன் அவன். சரியா? அதான் நம்மளையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய பெற்றோர்களையும் சந்ததியையும் நினைச்சணும் மதத்தின் பக்கம் திருப்பாம மார்க்கத்து பக்கம் திருப்பணும். வேதத்தை படி எல்லா வேதத்தையும் படிக்கணும், அவரோட வேதத்தை படிக்கணும். எந்த வேதமும் மதத்தை போதிச்சிருக்காரு. அப்படி போதிச்சுன்னா அது மதம், அது வேதமா இருக்காது. ஒரு வேதத்தை நம்ம விளக்கம் சொல்லும் போது அது எல்லா மனிதர்களுக்கானதா இருக்கணும். அது அந்த வேதம் ஒரு மதத்துக்காக மட்டும் வேதம் போதிக்குதுன்னா அது விளக்கமானது கிடையாது. இந்த வேதம் விளக்கமானது மனிதர்களுக்கானது அப்படின்னா, இப்ப குர்ஆன் படிக்கிறோம், இத்தனை வருஷம் படிச்சோம், எங்கேயா மதம் போதிக்கப்பட்டிருக்கா? இல்லை. எங்கேயும் சடங்கு கற்பிக்கப்பட்ட இல்லை. இது மனசாட்சிக்குரியது. அப்ப வேதம் எல்லா மனிதனுக்கும் அந்த விளக்கம் கிடைச்சாதான் அது வேதத்தின் விளக்கம். இல்லைன்னு சொன்னா கற்பனையின் விளக்கம். அவ்வளவுதான். அது இந்த குர்ஆன் அகிலத்தார் அனைவருக்கும் நல்ல விஷயம் என்று வேற இல்லை அப்படிங்கிறார். இது இறுதி வேதம், இதுக்கப்புறம் வேதம் வராது, வந்தது கிடையாது, வேற எந்த மதத்திலையும் வந்தது கிடையாது. இதுதானே? பாருங்க, யோசிச்சு பாருங்க. சரி, இஸ்லாமிய தான் சொல்றாங்க இது இறுதி வேதம் சொல்றாங்க அப்படின்னா, மற்ற மதத்துல மற்ற சொல்லணும்ல, எங்களுக்கு வேதம் வந்திருக்குன்னு சொல்லணும், வரும்னு சொல்லணும்ல, சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இதுதான் இறுதி வேதம், இது இறைவனை பாதுகாத்திருக்காங்க. அப்ப இந்த வேதத்தின் பக்கம் தான் நம்ம திரும்பணும், உணர்வு பக்கம் திரும்பணும் அப்படிங்கிற நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால எங்களே இறைவனே எங்களையும் குடும்பத்தாரையும் சந்ததியையும் நம்பிக்கொண்ட ஆண்களையும் பெண்களையும் வேதத்துக்கு சாட்சியாக உனக்கு பொருத்தமானவர்களாக ஆக்கி வைப்பாயாக. நிச்சயமா நீ எங்கள் மீது ஏற்க முடியும் கருணையாலும். எல்லா புகழும் அகிலைகளையும் படைத்து பரிபாலித்து கோசி போனானே அல்லாஹ்வுக்கே உரியது. அல்லாங்கிற வார்த்தை எங்க திருப்பி அல்லா இல்லைன்னு சொல்லி நினைச்சக்கூடாது. அல்லானா எப்பொருளுமாக இல்லை, அல்லானா இல்லைன்னு அர்த்தம். எப்பொருளுமாக இல்லாதவன், உணர்வானவன், உள்ளத்துக்குரியவன், இணைதுணை இல்லாதவன், தனித்தவன், அருவமானவன், உணர மட்டும் தான் முடியும், இதுதான் இல்லைங்கிறார். லானா இல்லைன்னு அர்த்தம். அதுதான் எப்பொருளுமாக இல்லாமல். அதனால எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரியது.